வணக்கம். வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபை குறித்து கடலூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணைத் தலைவரும் வள்ளலார் பணியத்தின் கடலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளருமான திரு முருகன் அவர்கள் மனு கொடுத்துருக்காரு. அது குறித்து அவர்கள் நேர்காணல் செய்ய வந்திருக்கோம். வணக்கங்கய்யா. வணக்கம் ஐயா. கடலூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து சத்தியஞான சபை குறித்து கடந்த டிசம்பர் 23 மனு கொடுத்துருக்கீங்க. மனுவில் என்ன குறிப்பிட்டிருந்தீங்க? எதுக்காக மாவட்ட ஆட்சியரை சந்திச்சிங்க ஐயா? வடலூர் அந்த சத்தியஞான சபையில் இருக்கிற பெருவெளி 106 ஏக்கர். அது இன்றைக்கி ஆக்கிரமிப்பு போக ஒரு 70 ஏக்கர் தான் இருக்குது. அந்த 71 ஏக்கர்லேயும் தமிழ்நாடு அரசாங்கம் இந்து அறநிலையத்துறையின் சார்பாக சர்வதேச மையம் அமைக்க போகிறோம் அப்படின்னு கடந்த 1.5 வருடம் அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதுக்கு ஒரு 100 கோடி ரூபா பணம் ஒதுக்கி அதை எந்த விதமான அனுமதியும் எந்த துறைகள்லையும் வாங்காமல் தாண்டோண்டித்தனமாக அதை உள்ளே இறங்கி அந்த பகுதிகளெல்லாம் குடியை தோண்டி கட்டுமான பணிகளை தொடங்கிட்டாங்க. இதை பார்த்த சன்மார்க்க அன்பர்களெல்லாம் உள்ளம் கொதிச்சு போய் என்ன செய்வதுன்னு தெரியாமல் திகைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வள்ளலார் பணியகம் சார்பாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்து அறநிலையத்துறையினுடைய இணை ஆணையரை போய் சந்தித்து ஒரு வருடங்களுக்கு முன்பு இது ஒரு மனுவை கொடுத்தோம். இந்த மாதிரி இந்த சர்வதேச மையம் பெருவெளிக்குள்ளே வரக்கூடாது, அது வெளியில் கொண்டு போய் அமைங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்வேலி இடங்கள் அந்தாண்ட குறிஞ்சிப்பாடு சில பல இடங்கள் இருக்குது, அந்த இடங்கள் அமைங்க, இல்லைன்னா விலைக்கு வாங்கி நிலங்களை விலைக்கு வாங்கி அமைங்கன்னு நம்ம கோரிக்கை கொடுத்துருந்தோம், அந்த மனுவை கொடுத்துருந்தோம். அதன் பிறகு போராட்டம் ஆர்ப்பாட்டம் மறியல்னு 1.5 வருடமாக தொடர்ந்து நடந்தது. எந்த பலனும் இல்லை. அரசாங்கம் தொடர்ந்து அந்த சர்வதேச மையம் கட்டுவதில் பின்வாங்காமல் அதிலேயே அந்த கட்டுமான பணிகளை தொடர்ந்து செஞ்சாங்க. இந்த நிலையில் தான் நம்ம அந்த உயர்நீதிமன்றத்தை அணுகி அதற்கு ஒரு தடை ஆணை வாங்குவது போல் ஒரு முயற்சி எடுத்து அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. வரும்போது ஒரு இடைக்கால உத்தரவாக அந்த கட்டுமான பணிகளை நிறுத்தி வைக்க சொல்லிட்டாங்க. நீதிமன்றம் சொல்லிட்டுது. இப்போ அது கிடப்பில் இருக்குது. ஆனால் இருந்தாலும் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த நிலையில் தான் வரக்கூடிய இந்த தைப்பூசம் இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. இந்த பூசத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 லட்சம் பேர் வரலாம். ஏன்னா கடந்த காலங்களிலே 15 லட்சம் பேர் தாண்டியாச்சு. இப்போ அந்த சன்மார்க்கங்கிறது வளர்ந்த நிலையில் உலக நாடுகள்லேருந்து இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த இடம் ஏற்கனவே இருக்கிற அந்த 71 ஏக்கர் இடமே பற்றாக்குறையாக இருக்குது. இதில் இவங்க குழி தோண்டி அந்த தகர தடுப்புகளை அடைச்சி அந்த பெருவெளியை எல்லா இடங்கள்லையும் மேடு பள்ளமாக்கி சிதைச்சிட்டாங்க. இப்போ கூடுதலாக வரக்கூடிய தைப்பூசத்திற்கு வரக்கூடிய சன்மார்க்க அன்பர்கள் அங்கே நின்று வழிபடுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. இதை இவங்க போன வருடமே என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடங்களில் சன்மார்க்க அன்பர்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே பேருந்துகளை தூரத்திலே நிறுத்திட்டாங்க. இந்த நெய்வேலி பகுதிகள்லையும் குறிஞ்சிப்பாடி பகுதிகள்லையுமே ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே பேருந்துகளை நிறுத்திட்டாங்க. சன்மார்க்க அன்பர்கள்லாம் நடந்து போய் அது சிரமப்பட்டாங்க. இப்படி பலவிதமான நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் தான் வர்ற தைப்பூசத்துக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்துக்க சன்மார்க்குகள் எல்லாமே அவங்க உள்ள குமுறல் சொன்னாங்க. ஐயா, இந்த பள்ளங்களை மூடணும், இந்த தடுப்புகளை எடுக்கணும், பேருந்துகள் உள்ளே வரணும், தற்காலிக கழிவறைகள்லாம் வேணும் அப்படிங்கிற கருத்துக்கள் வந்துச்சு. இப்போ அந்த கருத்துக்களை நாம் உள்ளடக்கி தான் கடந்த டிசம்பர் மாதம் 23 மாவட்ட ஆட்சியரை பார்த்து நாம் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்துட்டு வருவோம், நம்ம கோரிக்கையை சொல்லுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் போனோம். இப்போ அந்த மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறதுக்கு நாங்கள் வள்ளலார் பணியின் சார்பாக எங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணிய சிவா, நான் மற்ற எல்லோ சன்மார்க்க அன்பர்களோடு போனோம். அப்போ போய் அந்த மனுவை கொடுக்கும்போது தான் நம்ம உள்ளே தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த பெருவெளி விஷயத்தில் இந்த நம்ம வள்ளலார் திருச்சபை விஷயத்தில் தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லை, இந்து அறநிலையத்துறை மட்டும் இல்லை, மாவட்ட நிர்வாகமும் அதில் ரொம்ப வன்மத்தோடு இருக்காங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் மனு கொடுக்க போனப்போ அந்த மனுவை வாங்குறவங்க ஒரு முத்திரை குத்தி அதில் கையெழுப்பமிட்டு முறையாக பதிவு செய்து தான் உள்ளே அனுப்புவாங்க.
அப்படி வரும்போது நாங்கள் வரிசையில் நின்று அந்த விண்ணப்பத்தை கொடுத்தோம். கொடுத்து ஒரு மணி நேரம் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். விண்ணப்பம் வரலை. என்னன்னு விசாரித்தப்போ, இல்லை உங்கள் மனுவை தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கு கூட வந்த சன்மார்க்க அன்பர் கொஞ்சம் கவனிச்சுட்டே இருந்தார். அவர், ஐயா நம்ம கொடுத்த விண்ணப்பத்தை வந்து அந்த உள்ள பச்சை நிற சட்டை போட்டிருக்கவர் வாங்கி படித்து பார்த்துட்டு குப்பை தொட்டில் போட்டாருன்னு சொன்னார். அப்புறமா தான் நான் கூட சொன்னோம், ஐயா நாங்கள் கொடுத்த மனு வந்து உள்ளே இருக்கிற அந்த பதிவு செய்கிற அதிகாரி பச்சை நிற சட்டை போட்டிருக்காரு, அவர் தான் கையில் வாங்கினார், அவர் குப்பை தொட்டியில் போட்டார், அங்கே போய் பாருங்க ஏன்னு சொன்ன போகிற அந்த குப்பை தொட்டியில் அந்த மனு எடுத்தாங்க. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம், வள்ளலாருக்கு எதிராக இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு எல்லா துறைகளும் எதிர்ப்பாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். பிறகு அந்த மனுவை நாங்கள் வாங்கிக்கிட்டு நேரடியாக மாவட்ட ஆட்சியரை உள்ளே போய் பார்த்தோம். அவர் முகம் கொடுத்தே பேசலை, குனிஞ்ச தலை நிம்மரில் அப்படியே இருக்கார். வாங்கி பார்த்துட்டு அந்த வடலூர் நகராட்சியினுடைய அந்த பொறுப்பாளரை ஒருத்தவங்க அழைச்சி அவங்க கையில் கொடுத்துட்டு, இந்த ஒரு வார காலத்தில் இதுக்கு என்ன ஏற்பாடுன்னு பாருங்கள் அப்படி சொல்லி அனுப்பிட்டார். பிறகு நாங்கள் வந்துட்டோம். இப்போ எங்களுடைய வள்ளலார் பணியத்தினுடைய அந்த மாவட்ட ஆட்சியரை சந்தித்ததனுடைய நோக்கம் என்னென்னா, ஒரு 3 கோரிக்கைகளை தான் நம்ம அதை வலியுறுத்தணும். ஒன்று வந்து அந்த பெருவெளியில் தோண்டப்பட்ட பள்ளங்களை மூடணும், அதை சுற்றி அடைச்சிருக்கிற அந்த தகர தடுப்புகளை எடுக்கணும், மேடு பள்ளங்களை நிரப்பி சமப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் முதல் கோரிக்கை. ரெண்டாவது கோரிக்கை, இப்போ சன்மார்க்க அன்பர்கள் தைப்பூசத்திற்கு லட்சக்கணக்கில் கூடும்போது அவர்களுக்கு இயற்கை உபாதை கழிப்பதற்கு ஒரு தற்காலிக கழிப்பறை அமைக்கணும். அது வெளியில், இப்போ உள்ளே இருக்கிற கழிப்பறை போதுமானதாக இல்லை, உங்களுக்கெல்லாம் தெரியும். அதை வெளிப்பக்கமாக அந்த நம்ம பெருவெளியை சுற்றிலும் இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு தற்காலிக கழிப்பறையை தொடர் இணைப்பு போல் வைக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல இல்லை, தொடர்ந்து எல்லா பகுதியிலையும் சுற்றுவட்ட பாதையில் வைக்கணும். அடுத்து இந்த சன்மார்க்க அன்பர்கள் வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு அந்த பேருந்து வசதிங்கிறத போன வருடமே நிறுத்திட்டாங்க. ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு அந்தாண்டி நிறுத்திட்டாங்க. இப்போ இந்த மாதிரி அது செய்யக்கூடாது. இந்த பேருந்துகள் வந்து திருச்சபை வரைக்கும் வரணும், உள்ளே வர வேண்டாம், அந்த தார் சாலையிலே வந்து போகட்டும். அதுக்கு ஏதுவாக நீங்கள் போக்குவரத்தை சரி பண்ண முடியும். ஏன்னா திருவண்ணாமலையில் அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. பல இடங்களில் கூட்டம் கூடுகிற இடங்களில் அந்த போக்குவரத்தை சரி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே வடலூரில் சரி பண்ண முடியாத நிலமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் அதை கவனம் எடுத்து செய்யணும். ஏன்னா கடந்த காலங்களில் அவங்க செஞ்சது முறையாடன தவறு. இந்த வருடமும் அதை செஞ்சாங்கன்னா வள்ளலாருடைய சன்மார்க்கத்தை, அது சன்மார்க்கத்துக்கு எதிராக இவங்க செயல்படுறாங்கன்னு தான் நம்ம குற்றம் சாட்டணும். ஏன்னா இப்போ அதை சரி பண்ணணும். இந்த 3 கோரிக்கைகளை வச்சு தான் நாம் வந்து மனு கொடுத்தோம். அதற்கான பரப்புரை இயக்கமும் செய்கிறோம். இப்போ 1 மாத காலம் ஒரு அவகாசத்தோடு வர்ற தைப்பூசம் வரைக்கும் 1 மாத கால அவகாசத்தில் நாங்கள் ஒரு 10,000 துண்டறிக்கைகள் போட்டிருக்கிறோம். இப்போ இந்த 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த பரப்புரையை நடத்துகிறோம். அதே போல் சுவரொட்டி, அந்த சுவரொட்டிலாம் நாங்கள் வந்து வடலூரில் மற்ற இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 500 சுவரொட்டி போல் போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஒட்டுன சுவரொட்டிகளை வந்து வடலூர் முழுக்க ஆட்களை வச்சு கிழிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அந்த பெருவெளிக்குள்ளே அங்கே இங்குமா சுவர்களில் ஒட்டியிருந்த அந்த சுவரொட்டி கிழிச்சிருக்கிறாங்க. இதில் என்னென்னா, அதை ஏன் அந்த சுவரொட்டி கிழிச்சிங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த பார்வதி மக்கள் கேட்டிருக்கிறாங்க. பார்வதிபுரத்தில் இருக்கிற அந்த மக்கள் கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த கிழித்தவங்க வடலூர்காரங்க. அவர் யார் வச்சு கிழித்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்து அறநிலைத்துறையில் இருக்கக்கூட அதிகாரிகள் அந்த பெருவெளிக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் எல்லாமே சேர்ந்து அந்த சுவரொட்டியை கிழிச்சிருக்கிறாங்க. ஒரு இடம் விடாத, கருங்குழியில் கிழிச்சிருக்கு, மேட்டுக்குப்பத்தில் கிழிச்சிருக்கு, வடலூரில் எல்லா இடங்கள்லையும் கிழிச்சிருக்கிறாங்க. அப்படி கிழிக்கக்கூடிய அளவுக்கு என்ன அது சமூக விரோத கோரிக்கைகள் அதில் இருக்குது. ஏங்க, அந்த கூட்டம் கூடுறவங்களுக்கு கழிவறை வசதி கொடுங்கன்றோம், பேருந்து வசதி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டோம். பக்தர்கள் அந்த சன்மார்க்க அன்பர்கள் வரும்போது அவர்களுக்கு தடை இல்லாமல் அந்த குழிகளை மூடி சமப்படுத்தி தடுப்பு வேலைகள் எடுன்னு சொன்னோம், அவ்வளோதானே. இது என்ன சர்வதேச குற்றமா? அது இந்த கோரிக்கையை அடங்கி அந்த சூரியனை கிழிச்சிருக்கிறாங்க. இப்போ இவ்வளவுலாம் இவங்க குற்றமாக நினைத்து அந்த வேலையை செய்கிறாங்கல்ல. இப்போ இந்து அறநிலைத்துறை வந்து அதை மாதிரி
சட்டத்துக்கு புறம்பா நடக்காமல் இருக்காங்களா சொல்லுங்கள். அந்த இடம் பாதுகாக்கப்பட்ட இடம், அந்த இடத்துல இவங்க அனுமதி இல்லாமல் குழி தோண்டுறாங்க. அதே போல் அந்த தோண்டின குழிக்கு நீதிமன்றம் கேள்வி கேட்ட உடனே அந்த துறையில் போய் அவசரமாக போய் அனுமதி வாங்குறாங்க. முன்னுக்கு புறனாக இருக்குது, எல்லாமே சட்டத்துக்கு புறம்பாக இருக்குது. இப்படி முன்னுக்கு புறனாக சட்டத்துக்கு புறம்பாக சில வேலைகளை இந்த நடத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதையே நீதிமன்றம் வந்து அது கண்டனமும் தெரிவிச்சிருக்கு. ஏன்னா அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது நீங்கள் வந்து எந்தவித துறையிலும் முறையாக அனுமதி பெறாமல் இந்த சர்வதேச மையம் கட்டுவதற்கு நீங்கள் முறைகேடாக பள்ளம் தோண்டி கட்டுமான பணிகளை தொடங்கியிருக்கிறீர்கள் என்று அவங்க குற்றஞ்சாட்டம் அந்த இதை சொன்னாங்க, அதை சுட்டி காட்டினாங்க. அப்போ காட்டும்போது தான் இவங்க அதில் என்னென்ன முறைகேடுங்கிறது தெரிய வந்தது. அப்படி நீங்கள் வந்து செஞ்சால் முறைகேடு இல்லை, நாங்கள் அந்த உள்ள சிரமங்களை போக்கி கொடுங்கன்னு கேட்டால் அது முறைகேடா? சட்டத்துக்கு புறம்பாக என்னமோ நாங்கள் குற்றவாளிகள் போல் பார்க்கறது சித்தரிக்குங்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. இதெல்லாம் இப்போ இது என்னுடைய உள்ள குமரலை நான் சொல்லலைங்க, சன்மார்க்க அன்பர்களுடைய ஒட்டுமொத்த குமரல், மனக்குமரல். அவங்கெல்லாம் வயதானவங்க, இடத்துக்கு வரல, அங்கிருந்து சாமம் விட்டுட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஏதோ வாய்ப்பு உள்ளவர்கள் வந்து அந்த பெருவெளியில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வாய்ப்பு உள்ள அமைப்புகள் போராடிக்கிட்டு இருக்கு. இப்போ எங்களுக்கு அதில் வந்து கூடுதல் நாங்கள் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி நாங்கள்லாம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதில் என்ன தவறு? ஒரு ஜனநாயக நாட்டில் உரிமைகளை கேட்பது, பேச்சுரிமை, எழுத்துரிமைங்கிறதெல்லாம் இருக்குது, அடிப்படை உரிமை அது. இதை கூட செய்ய முடியலை. ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த முடியலை, ஒரு ஊர்வலம் நடத்த முடியலை, உண்ணாவிரதம் இருக்க முடியலை. ரொம்ப கொடுமையாக இருக்குது. இந்த ஆட்சி என்பது எல்லா உரிமைகளையும் மறுக்குது. இப்போ எங்களுக்கு என்ன வழின்னு தெரியாமல் தான் ஒரு போராட்டமாக நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு வடிவம் தான் இந்த மனு கொடுக்குற போராட்டம். இப்போ இது எங்களுக்கு என்னென்னா, இது நம்ம அந்த முழு ஜனநாயக உள்ள நாட்டில் தான் இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்குது. இதெல்லாம் வந்து உண்மையிலே ஏதோ நம்ம வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல் அது. இப்போ இது எங்களுடைய உள்ள குமரல்ங்கிறது இது மட்டும் இல்லை. அந்த சத்தியஞான சபை என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும், வள்ளலார் அமைச்சது 150 ஆண்டுகளுக்கு முன்பு. அவர் சொன்னது இந்த பெருவெளியாகத்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போனார். அவர் காலத்திலேயே அந்த பகுதியில் குளம் தோண்டி இருக்கிறாங்க. அதில் வந்து உணவு தேவைக்காக விவசாயம் பண்ணலாம், உழவு தொழில் பண்ணலாம்னு அப்போ கருத்தெல்லாம் வந்தது. அதெல்லாம் வள்ளலார் வந்து முறியடித்து இது பெருவெளியாக இருக்கணும், இங்கே வந்து குளம் தோண்டக்கூடாது, இங்கே எந்த விதமான கட்டுமான பணிகளும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அந்த பெருவெளியில் அந்த சபை திறப்பதற்கான ஒரு பந்தல் போட்டாங்க. அந்த பந்தல் கூட ஏன் போட்டீங்கன்னு கேட்டார். அப்போ அவர் ஒரு பெருவெளியாக, திறந்த வெளியாக, பெருவெளித்தலமாக இருக்கணும்னு சொன்ன இடத்துல நீங்கள் வந்து கட்டுமான பணி கட்டுறங்கிறது அவருடைய மார்க்கத்துக்கு எதிரானது. இதை தான் நாம் சுட்டி காட்டி அந்த திருச்சபை என்பது இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வடிவம் என்பது எண்கோண வடிவம். அதில் 8 பக்கம் கதவுகள் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். அந்த 8 கதவுகள்லேயும் வள்ளலாருடைய விருப்பம் என்னன்னா, 8 பக்கமும் அந்த ஒளி வழிபாடு நடக்கணுங்கிறது தான் அவருடைய விருப்பம். அதுக்காக தான் அந்த எண்கோண வடிவு, அந்த 8 கதவுகள். அந்த 8 பக்கமும் ஒளி வழிபாடு நடக்கணுங்கிறதுக்காக தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது சபை விளக்க பத்திரிக்கைன்னு ஒரு குறிப்பு இருக்குது, அதை பாருங்கள். சன்மார்க்க அன்பர்களுக்கு தெரியும், மற்றவங்க வாய்ப்பு இருக்கும்போது பாருங்கள், அதை படித்து பாருங்கள். அந்த சபை விளக்க பத்திரிக்கையில் அந்த 8 பக்கம் வாயில் இருக்குல்ல, வாயில் படி, அதில் அடியில் ஒரு அகல் விளக்கில் ஒளி ஏற்றி வையுங்கள் அப்படின்னு அந்த குறிப்பு இருக்குது, பாருங்கள். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 8 பக்க கதவுகள்லேயே அந்த ஒளி ஏற்றி நாம் வச்சுக்கிட்டு வந்தோம்னா, அதாவது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தோன்றுவார், அதை அருளுவார்னு அவர் சொல்கிறார். அப்போ வரும்போது அந்த ஒளி நீங்கள் ஏற்ற தேவையில்லை, அது 8 பக்கமும் அந்த ஒளி தோன்றும் அப்படிங்கிறது தான் அவருடைய விருப்பம். அதுதான் அந்த சபை விளக்க பத்திரிக்கையில் அந்த குறிப்புகள் இருக்குது, பாருங்கள். அப்படி இருக்கும்போது இன்று வரைக்கும் அந்த ஒளி வழிபாடு என்பது தெற்கு நோக்கி ஒரு பகுதி தான் இருக்குது. அந்த ஒரு பகுதியில் லட்சக்கணக்கான பேர் பார்க்க முடியாது, உங்களுக்கெல்லாம் தெரியும். அது வந்து
அந்த ஒளி வழிபாடு, அந்த ஜோதி தரிசனம் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் காட்டுவாங்க. அதுக்குள்ளே அவ்வளவு பேர், 10 லட்சம் பேர், 20 லட்சம் பேர் அதை பார்த்து போக முடியாது. அதனால் அந்த நோக்கத்துக்காக தான் வள்ளலார் என்ன பண்ணார்னா, இது பிற்காலத்தில் இந்த சன்மார்க்கம் வளரும், ஒரு 150 ஆண்டுகளுக்கு பிறகு வளரும்னு அவரே சொன்னார். அந்த குறிப்புகள்லாம் இருக்குது, படித்து பாருங்கள். 150 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சன்மார்க்கம் தடைக்கும்னு சொன்னார். அது இந்த 150 ஆண்டுனா இப்போ தான். இப்போ எந்த பூசத்துக்கும் இல்லாத அளவுக்கு இந்த கடந்த 2 வருஷங்கள் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு இருக்காங்க. போன வருடம் 15 லட்சம் பேர், இப்போ 20 லட்சம் பேர் வரலாம், வாய்ப்பு இருக்குது. அப்போ அப்படிங்கும்போது அந்த சன்மார்க்க காலம் என்பது இதுதான். அந்த சன்மார்க்க காலத்தில் அவர் விருப்பத்தை நம்ம நிறைவேற்றணும். அந்த பொறுப்பை அரசாங்கம் செய்யணும், இந்து அறநிலையத்துறை பொறுப்பெடுத்து செய்யணும். இப்போ இந்த 8 பக்கமும் 8 கதவுகளில் அதில் திறந்து அந்த ஒளி வழிபாடு நடக்கணும். இப்போ இருக்கக்கூடிய அந்த பெருவழி தளத்தில் சுற்றி இருக்கிற சன்மார்க்க ஆண்டவர்கள் ஒரே நேரத்தில் 8 பக்கமும் 8 கதவுகளிலிருந்தும் ஒளி வழிபாடு நடக்கணும் அப்படிங்கிறது வள்ளலாருடைய விருப்பம். அதை தான் இந்து அறநிலையத்துறை செய்யணும். சன்மார்க்க அன்பர்களும் அதுதான் விரும்புகிறாங்க. ஏன்னா அந்த கதவு சும்மா ஏதோ கட்டணுங்கிற அழகு கலைக்காக கட்டப்பட்டு மூடி வச்சிருப்பது அல்ல, அதை மூடக்கூடாது. வள்ளலார் காலத்தில் அன்னைக்கு கூட்டம் குறைவாக இருந்தது, அந்த மார்க்கம் தழைத்து வளரக்கூடிய நிலையில் இருந்தது, அன்னைக்கு கூட்டம் குறைவாக இருந்தது. இன்றைக்கி அது வளர்ந்துருக்குது. அப்படிங்கும்போது அந்த 8 கதவுகள் திறக்கப்படணும், ஒளி வழிபாடு நடக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முதன்மையான கோரிக்கை. அதில் ஊடாக இப்போ அந்த பெருவழி என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும், 106 ஏக்கரு. அதில் ஆக்கிரமிப்புலாம் போக ஒரு 71 ஏக்கர் இருக்குது. அந்த பெருவெளியில் உள்ளே இன்றைக்கி அந்த நம்ம சொல்லக்கூடிய பூசத்தில் பார்த்திங்கன்னா உள்ளே பொறி வைக்கிறாங்க, பலூன் வைக்கிறாங்க, விளையாட்டு பொருள்லாம் விற்கிது, உணவு கொடுக்குறாங்க, இந்த சிற்றுண்டிகள்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் கூடாது. இப்போ இது எல்லாமே வெளியில் கொண்டு போய் வைக்கணும். இப்போ நீங்கள் அந்த 71 அந்த ஏக்கர் பெருவெளியில் அந்த பெருவெளி தளங்கிறது உள்ள அந்த மார்க்கம், சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட சன்மார்க்கர்கள் கூடி நின்று அந்த ஒளி வழிபாடு செய்து அந்த மகாமந்திரத்தை ஒழித்து திருவருட்பா அந்த பாடல்களை பாடி அது ஒரு தியானத்தை கடைப்பிடிக்கிற நிலை தான் இருக்கணும் உள்ள. இது மற்ற மார்க்கங்களில் இருக்குது. நீங்கள் இப்போ இஸ்லாம் மார்க்கத்துக்கு போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தொழுகை நடக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கும். இப்போ அதே போல் கிறித்தவத்தில் பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே அவங்க போய் அந்த சபையில் வழிபடும்போது ஒரு நல்ல அமைதி இருக்கும். இப்போ அவர்கள் அந்த பைபிள் படிக்கிறது, அந்த பாடல்களை பாடுவது, இசைக்கருவிகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அமைதி இருக்கும். அப்போ அந்த மார்க்கங்களில் அமைதி இருக்கும்போது இப்போ சன்மார்க்கத்திலும் அந்த அமைதி இருக்கணும். அதுதான் வள்ளலாருடைய விருப்பம். நீங்கள் அவருடைய திருவிருப்பாவை இசைக்கும்போது இசைக்கருவிகளை வைத்து இசைக்கக்கூடாதும் பாரு. அதை இசையை வச்சு நீங்கள் இசைக்கருவிகளை வச்சிங்கன்னாவே அதில் உள்ள உணர்வு போயிடும், அந்த திருவருப்பாவில் உள்ள உணர்வு நிலை மங்கிரும்னு சொல்லுவார். அப்படி ஒரு அமைதியை விரும்பின அந்த சன்மார்க்கம் இன்றைக்கி எப்படி இருக்குது? இன்றைக்கி அந்த பெருவழித்தளத்தில் எல்லாம் இப்போ நீங்கள் மாசி மகத்துக்கு வரக்கூடிய கூட்டம் போல், திருவண்ணாமலை கிரிவலம் போகக்கூடிய கூட்டம் போல் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சீரழிந்த நிலை இன்றைக்கி உள்ளே இருக்குது. இதெல்லாம் வள்ளலாருடைய சன்மார்க்கத்துக்கு எதிரானது. இதை முறைப்படுத்தணும். மற்ற மார்க்கங்களில் உள்ளது போல் இந்த பெருவழி தளத்திற்குள் ஒளி வழிபாடு, அந்த மகாமந்திரம், திருவருட்பா பாடல், இது மட்டும்தான் அங்கே இருக்கணும். அங்கே அமைதி நிலவணும், அங்கே ஒரு யோக நிலை, ஞான நிலை அப்படிங்கிற தியான நிலை மட்டும்தான் அங்கே இருக்கணும். இப்போ இது எல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டிய நிலைமைங்கிறது இந்து அறநிலையத்துறை இருக்குது. அது அரசாங்கம் அதை தமிழ்நாடு அரசு வழிகாட்டணும். இதுதான் நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய நிலைமை. இந்த நிலைமையை நம்ம சரி செய்யலைன்னா, அரசாங்கம் அதை செவிமடுக்கலைன்னா, சன்மார்க்க அன்பர்களுடைய கோரிக்கை அது. அவர்கள் என்றைக்கு வேணாலும் அவங்க இந்த கோரிக்கைக்காக அவங்க நிற்பாங்க. இந்த பெருவழியில் என்றைக்கு வந்தாலும் நிற்பாங்க. இந்த வள்ளலார் பணியகம் என்பது இந்த கோரிக்கைகளுக்காக, சன்மார்க்க அன்பர்களுடைய எண்ணங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் துணை நிற்போம்.
வழிநடத்துவோம், போராடுவோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா.